பள்ளக்காட்டு நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு நினைச்சேன். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சேனல் பேர் வந்து பள்ளக்காட்டு அப்படின்னு. அப்படியா? ஓகே ஓகே. நீங்க என்ன சொல்றதா நான் நினைச்சேன். அப்படி கிடையாதுங்க. ம் ஆரம்பிக்கும் போதே அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? அது ஓகே சாரி. ஏன்னா ஷூட் வந்து ஏற்கனவே டைம் ஆச்சு, டக்குன்னு முடிக்கணும். உங்களுக்கு கெஸ்ட்டுன்னு கூட்டு வந்திருக்கோம்ல. ஓகே ஓகே சாரி. ஏற்கனவே கெஸ்ட்டு வரணுன்னவங்க வரல, அதனால தான் உங்களை இது பண்ணுறோம். புரியுதுங்களா? கெஸ்ட்டு மாதிரி ஆள் இல்லாதனால கூப்பிட்டு பண்ணுறோம். அவங்க சரி ஏற்கனவே லேட்டுன்னு இருக்காங்க. பள்ளக்காட்டு நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. கெஸ்ட்டு மாதிரி ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க தான். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுடைய பேர்? தாரணி. தாரணி. தாரணி நேம் தாரணி. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஷூட்டிங்கில் இருக்கேன். ஷூட்டிங்கில் என்னவா இருக்கீங்க? ஷூட்டிங்னு பொதுவாக சொன்னீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட். அட்மாஸ்பியராக இருக்கீங்களா? ஜூனியர் டைலாக் சீன்ஸ் மட்டும் பண்ணுவேன். அட்மாஸ்பியரும் கிடையாது, டைலாக்ஸ்னால் மட்டும் போவேன். அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, அதில் வந்து கொஞ்சம் டைலாக் கொடுத்தா போவீங்க. ஆமாம். இல்லை இதை அப்படி சொல்லாதீங்க, நாங்கள் எடிட்டிங்கில் எடுத்துக்கிறோம். நீங்கள் சொல்கிறது எப்படி சொல்கிறீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு 16 படம் ஹீரோவாக பண்ணியிருக்கேன், ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். சும்மா ஒரு இதுக்காக. ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ கெஸ்ட் இல்லாததுக்காக தானே பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி வியூஸ் போகும். 14 கூட சொல்லுங்கள், இல்லை 18 கூட சொல்லுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், புரியுதுங்களா? நான் கேஷுவலாக ஒரு 2-3 மூவின்னு சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் 16 படம்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் கேஸ்லாம் போட மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. கேஸ் போட்டால் என்கிட்ட சொல்லுங்கள். சரி ஓகே ஓகே. 16 படம் சொல்லுங்கள். இப்போது சினிமாவில் நீங்கள் இருக்கீங்க, எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? 16 மூவிஸ். 16? ஏன்? இல்லை 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 இல்லை, சிரிக்கக்கூடாது. ஷூட்டிங் டைம் வேறு ஆச்சு. சரி சாரி, சிரிக்காத. பேசா கிள்ளினா தானே சிரிச்சிடாதீங்க, டைம் இல்லை, அதனால தான் நான் சிரிக்கல. இப்போது சினிமாவில் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? 16 மூவிஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோ நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க. நீங்கள் 16 மூவி பண்ணியிருக்கீங்களா? படங்கள் பேர் தெரியலையே. இல்லை மேடம், நீங்கள் வந்து 16 படம் பண்ணன்னு சொல்கிறீங்க. ஆமாம். படம் பேரே தெரியாத எப்படி பண்ணியிருப்பீங்க? மூவி நேம்லாம் எனக்கு தெரியாது. நான் சின்ன சின்ன ரோல் தானே பண்ணியிருக்கேன். அதில் ஒரு இப்போ ஹீரோயின் சொன்னீங்கல்ல. ஹீரோயின் இல்லை, சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன், ஹீரோனியாலாம் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஹீரோயின் இல்லைங்க, 16 படம் ஹீரோயின் தானே சொல்ல சொன்னாங்க. சரி ஓகே, நான் என்ன மூவின்னு சொல்றது? நீங்க மூவி நேம்லாம் நடிச்ச படத்தை சொல்லுங்க. நான் இது வரைக்கும் தர்ஷன் மூவி மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ நடிச்சிங்கல்ல, அந்த படங்கள் ஒரு 16 படம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. 16 படம் எனக்கு வராது. அப்புறம் எப்படி நடிச்சிங்க? 16 படம்லாம் நான் பண்ணதில்ல, சீரியல் தானே பண்ணியிருக்கேன். எல்லாம் சீரியல் பேராவது சொல்லுங்க. ஒன்றும் அதெல்லாம் மக்கள்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாத பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? சரிங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு 1008 வேலை, 1008 அவங்களுக்கு குடும்ப கஷ்டம், வண்டி டியூ கட்டணும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். லோன் பணம் இது பண்ணணும், வேலைக்கு போகணுன்ட்டு. இதில் உட்காந்து இந்த சீரியல் இது வந்து படம் பேர் இல்லை அப்படின்லாம் யாரும் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் சொல்லிடுங்க எதா இருந்தாலும். ஓகே. மூவியில் சினிமாவில் நீங்கள் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? தர்ஷன் மூவி ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பர். புது படம் ஒன்று போயிட்டு இருக்கு. இல்லை எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க? 16 படங்கள் பண்ணியிருக்கேன். அதுதானங்க நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். கேட்குறது. சரிங்க. டைம் ஆச்சு. நீங்கள் சினிமாவில் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? 16 படங்கள் பண்ணியிருக்கேன். என்னென்ன படங்கள்? தர்ஷன் மூவி, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மூவி போயிட்டுருக்கு. நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய சீரியல்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன். சீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமுதா வானலட்சுமியோ ஜீல அதெல்லாம் லீடு பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அது. அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாக்கியலட்சுமி, இந்த மாதிரி சீரியல்ஸ்லாம். இப்போ நீங்கள் ஹீரோயினாக பண்ணது படங்கள் வந்து 16 படங்கள். இப்போ மற்ற ரோல்லாம் நடிச்சிருக்கீங்களா?
அதாவது உங்களுக்கு வந்து எது வந்து ஒரு உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு சைடு கேரக்டராக வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோலாக வந்து ஒரு அப்படி வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஹீரோயினாக வந்து ஒரு 16 படம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக அது எனக்கு இந்த சைடு ரோல் பண்ணுறதே பெஸ்ட்டாக தான் எனக்கு தோணுது. சைடு ரோல் பண்ணுறது, ஃப்ரெண்ட் ரோல், சிஸ்டர் அந்த மாதிரி பண்ணுறதே எனக்கு பெஸ்ட்டாக தான் தோணுது. ஹீரோனியாலாம் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் ஏதோ ஒன்று கிடைச்சது நான் பண்ணேன், அவ்வளோதான். எனக்குன்னு ஐடியாலாம் இல்லை, பண்ணணுன்ற ஐடியாலாம் இல்லை. ஏர்டெல் ஏங்க எனக்கு பண்ணணுன்ற ஒரு தாட் இல்லை. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதாவது இப்போ படங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர் உங்களுக்கு வந்து கதை சொல்கிறாங்க. அவங்க வந்து ஹீரோயினாக உங்களை சூஸ் பண்ணாலும் நீங்கள் ஹீரோயினும் பண்ணுவீங்க, அட்மாஸ்பியரும் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். அதாவது எந்த ரோலுமே அவங்க நடிக்க தயார். ஹீரோயினாக இருந்தாலும் நடிப்பாங்க, ஃப்ரெண்ட் ரோலாக இருந்தாலும் நடிப்பாங்க, வில்லியாக இருந்தாலும் நடிப்பாங்க, சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் நடிப்பாங்க, கேரக்டராக இருந்தாலும் ரோலாக இருந்தாலும் அட்மாஸ்பியராக இருந்தாலும் நடிப்பாங்க. ஓகேங்களா? அதில் ஆனால் அட்மாஸ்பியராக இருந்தாலும் ஒரு டைலாக் வேணும். ஆமாம், சும்மா நார்மலாக நீ நடந்து போ நடந்து வா அப்படின்லாம் சொன்னா பறந்து போ பறந்து வா அப்படின்னு சொன்னா இல்லை அப்படிலாம் இல்லை. நார்மலாக வந்து சைடு ரோல் நீ போயிட்டு வா நடந்து போ அதெல்லாம் சொல்லாதீங்க. அதை சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா இதான் இப்போ ஹீரோயினா பண்ணவங்க வந்து இதில் இந்த அளவுக்குலாம் இறங்கி பேச மாட்டாங்கல்ல. ஹீரோயின் மாதிரி அதை மாதிரி கொஞ்சம் ரிச்சா உட்காருங்க, கால் மேலே கால் போட்டு உட்காருங்க. இப்போ உட்காராதீங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது. ஏன்னா அப்புறம் அது சொல்லி கொடுத்த மாதிரி ஆகிடும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் எந்த ரோலும் நடிப்பீங்களா அப்படிங்கும் போது எந்த ரோல்லாம் நான் நடிக்க மாட்டேன், ஹீரோயினாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் மேலே கால் போட்டு உட்காருங்க. அப்போ தான் வந்து வியூஸும் கொஞ்சம் இதாகும். உங்களுக்கு இதை பார்த்துட்டு நிறைய டேரக்டர் படத்துக்கு உண்மையாக சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே ஓகே நம்புறேன். ஓகே சரி, கொஞ்சம் தண்ணி எடுங்க. இப்போ நீங்கள் வந்து சினிமாவில் வந்து மூவியில் வந்து நீங்கள் எந்த ரோல் கொடுத்தாலும் நடிப்பீங்களா? நோ நோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு வேண்டிய ரோல் ஹீரோனி ரோல், அது கொடுத்தா மட்டும்தான் நடிப்பேன். எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா நடிக்க முடியாது. காலு சொல்லிகிட்டே போடணுங்க. செட்டப் மாதிரி இன்டர்வியூ வந்து செட் பண்ணி எடுக்கிற மாதிரி தோணும் மக்களுக்கு. இவங்க வந்து சொல்லி கொடுத்து தான் எடுக்கிறாங்க, அந்த ஃபீலே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். பார்க்க வந்து யதார்த்தமாக இருக்கணும். பா இந்த பொண்ணு பரவாயில்லப்பா, நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கு போல இருக்குது, நம்ம படத்துலேயே ஒரு சான்ஸ் கொடுத்துடலாம், நம்ம படத்தையே நடிக்க வச்சா நம்ம படமும் ஓடணுன்ட்டு டக்குன்னு ஒரு அழைப்பு வரும். டக்குன்னு ஏதாவது ஒரு படத்தில் இப்போது ஒரு பெரிய படம் இல்லாட்டியும் ஒரு ஆவரேஜாக இப்போ ரஜினி சார் படமோ அஜித் சார் படமோ இந்த மாதிரி படங்கள் வாய்ப்பு கொண்டா கூட உங்களுக்கு கொஞ்சம் இதாக தானே இருக்கும், நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி படம்லாம் ஹீரோயினாக கூப்பிட்டா போவீங்களா? பர்சனலாக கேட்குறேன். ரஜினி சார் படத்தில் ஃபோன் அடித்து ஹீரோயினாக போட்டிருக்கோம் அப்படின்னா கூப்பிட்டா பார்க்கலாம். இல்லை நான் சொல்கிறேங்க, உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக கேட்குறேன், பர்சனலாக கேட்குறேன். இன்டர்வியூ வந்தால் போவேன். இவரினா டேரக்டர் சொல்கிறேங்க. அப்போ அது என்ன இல்லைங்க பண்ணுவாங்க, அது ரொம்ப அப்படி ஒரு ரோல் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அப்போ அது தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் பாட்டுக்கு வந்தா போவோம்னா வந்தா போவோம், அது டபுள் மீனிங்காக எடுத்துக்கிட்டா நான் எனக்கு டபுள் மீனிங் சொல்லுங்க. நார்மலாக சொல்கிற பொதுவாக சொல்கிறேன். சரி